வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் WinTrader. Forex மார்க்கெட்டில் அக்யூரேட்டாக எப்படி ட்ரேட் பண்ண முடியும், ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி 5 மினிட்ஸ்க்கு ட்ரேட் த்ரூ எப்படி அக்யூரேட் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணலாம், ஃபேக் ட்ரேட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னைக்கு லைவ் மார்க்கெட் கோல்டு லைவ் தான், ஸ்கேல்பிங் தான், 5 மினிட்ஸ் ட்ரேட் தான், 5 மினிட்ஸ் ரிஸ்கி தான். ஆனால் 5 மினிட்ஸில் அக்யூரேட் ட்ரேடு நம்ம சாஃப்ட்வேர் WinTraderல எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு தான் இன்றைக்கி லைவ் மார்க்கெட் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி பை ட்ரேட் தான் சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து செல், இப்போ ஒரு செல், இப்போ லேட்டஸ்ட் சிக்னல் செல்லு தான், அது அப்ராக்சிமேட் 4 o'clockனு கொடுத்தது. 4 o'clock 4:05 சிக்னல் கொடுத்தது. அதுக்கு என்ட்ரி பாயிண்ட் இந்த ரெட் கலர் டவுனாக தான் செல்லு. இப்போ செல்லு வரும்போது நமக்கு மேலே அது டீட்டெயில்ஸ் கொடுக்கும். அது டார்கெட்டு கீழே போட்டிருக்காரு. அது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, அது கீழே டார்கெட் 3 டார்கெட் கொடுத்துருக்காரு, ஸ்டாப் லாஸ். ஆனால் சிக்னல் வரும்போது, இப்போ சிக்னல் செல்லு கொடுத்துட்டா அந்த ரெட்டு மேட்சாக வரணும், அதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ இந்த ரெட்டு கொடுக்கும்போது கேண்டில் ரெட்டு வரணும், கீழே ரெட்டு வரணும். இது பார்க்கும்போது இப்போ கொடுத்தது ரெட், ஆனால் ஆரஞ்சு கலர் தான், இப்போ ஹோலோ கேண்டில்ஸ் தான். ஆனால் இப்படி ட்ரேட் எடுக்க முடியாது. இப்போ சிக்னல் வரும்போது ரெண்டுமே ஈக்குவலாக வரும்போது தான் ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ செல் கொடுக்கும்போது கீழே ரெட்டு வரணும். இது ரெண்டுமே ஓகே இருந்தால் நமக்கு ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ பார்க்கும்போது அந்த செல் கன்ஃபார்ம் இல்லையே, அதை தான் ட்ரேட் எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வந்த பை கரெக்ட் லெவலில் கன்ஃபர்மேஷன் வந்துட்டேன். அது க்ரீன் வரும்போது கேண்டில் க்ரீன் வந்துட்டேன், கீழே க்ரீன் வந்துட்டேன், நல்லா மேலே போச்சு. அதுக்கப்புறம் எகெயின் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எகெயின் பிரேக் அவுட் போயிடுச்சு. நல்லா ட்ரேடு கிடைச்சிது. பார்க்கும்போது நம்ம மார்னிங்கில் ட்ரேட் எடுத்து அப்ராக்சிமேட் 3976 வந்து ட்ரேடு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டு அப்ராக்சிமேட் இந்த கேண்டில் கிடைச்சிருக்கு. இப்போ 78 எடுத்தது, அது நல்லா மேலே போச்சு. அப்ராக்சிமேட்டு 3989 வரை போயதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டேன். கீழே வந்து அப்ராக்சிமேட்டு 85 வரை கீழே வந்ததுக்கு அப்புறம் மேலே எகெயின் மேலே ஏறிட்டேன். நல்லா ரிட்டர்ன் கிடைச்சது, நல்லா ப்ராஃபிட் வந்தது. ஃபாரெக்ஸில் ஆக்குரேட் டைம் ஃப்ரேம் 30 தான். 30 பார்க்கும்போது இப்போ முன்னாடி வந்த பைஸுக்கு இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டு மேலே தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி மார்னிங்கில் செல் கொடுக்கவே இல்லை, கண்டினியூஷன் தான் சொல்லி மார்க்கெட்டு போயுது. பார்க்கும்போது 3978 மார்க்கெட்டு பிரேக் அவுட் போயுது. இப்படி மார்க்கெட்டு பை தான் போட்டிருக்காரு. அப்புறம் ப்ராஃபிட் பார்க்கும்போது 48 பாயிண்ட்ஸ் மேலே தான் மார்க்கெட்டு போயிட்டுருக்கு. இப்படியும் கண்டினியூஷன் தான். இப்பவும் சாஃப்ட்வேர் ஹோல்ட் பண்ணதுக்காக தான் சொல்லியிருக்கேன். செல் கொடுக்கவே இல்லை, இப்படியும் பை தான். அதுதான் 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. 5 மினிட்ஸில் பார்த்துட்டா செல்லு கன்ஃபார்ம் இல்லை. இப்போ சாஃப்ட்வேர் விட சைட்வேஸ் தான் காட்டி கொடுத்துருக்கு. அதுதான் எக்ஸ்ட்ரா கலர் வந்தது. அப்போ ட்ரேட் எடுக்கக்கூடாது. கீழே ரெட்டில் தான், ஆனால் கேண்டில் கலர் ஆரஞ்சு தான். அப்போ ட்ரேட் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும் தான் சாஃப்ட்வேர் சொல்லியிருக்காரு. இப்போ ரெசிஸ்டன் அந்த ரெட் கலர் ஸ்டார் ரெசிஸ்டன்ஸ் தான். ரெசிஸ்டன் பிரேக் அவுட் போகும்போது நமக்கு சாஃப்ட்வேர் மார்க்கெட்டு மேலே தான் போயிட்டு வந்து சாஃப்ட்வேர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட் பிரேக் அவுட் இப்போ பார்த்துட்டா நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ரெட் கலர் பிரேக் பண்ணும்போது நமக்கு எகெயின் என்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த டைமில் சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி இந்த லெவலில் கொடுக்குமே. ஓகே, இப்போ ஈஸியாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். எப்படி ஒர்க் பண்ணணும் லைவாக பார்க்கணுன்னா கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.